இது ஒரு வரலாற்று பதிவாகிவிட்டது, ஒரு தடயமாகிவிட்டது, ஒரு அமைவிடமாகிவிட்டது. அதாவது மீண்டும் சிதைக்க முடியாத ஒரு நினைவாற்றலை உருவாக்குகின்ற இடமாக இந்த நினைவாற்றல் மையம் என்பது அமைக்கப்பட்டு அது ஒரு கட்டிட வடிவம் பெற்றுவிட்டது. அதே காலத்தில் தான் ருவண்டாவிலும் நடைபெற்றிருந்தது 95ஆம் ஆண்டு. அதே போல பொஸ்னியாவில் இடம்பெற்றிருந்தது, அது 95ஆம் ஆண்டு. இந்த இவற்றில் எல்லாம் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ருவாண்டாவில் 1 மில்லியன் மக்களுக்கு மேல், அதே போல பொஸ்னியாவில் 16 வருடங்களுக்காக 2009 இருந்து நாங்கள் ஒரு தரப்பு மக்களை அப்படியே மறந்து விட்டோமா என்ற நிலையில் ஒரு பெரிய பாரிய இனம், அதாவது போருக்காக தங்களை ஆகுதியாக்கிய இனத்தின் அடி என்பது அநாதைகள் போன்ற நிலையில் இருக்கின்ற செய்திகளை நாங்கள் நாளாந்தம் பார்க்க இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை மறக்க முடியாது. அவை இடம்பெற்றிருக்கின்றன, ஆனால் இறுதி போரின் பொழுது அது பலமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதனை நாங்கள் மையப்படுத்துகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று மே மாதம் 16ஆம் திகதி மே 18 நாங்கள் சந்திக்க இருக்கின்ற தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக மே 18 என்பது மிக முக்கியமான நாளாக தமிழர்களால் பார்க்கப்படக்கூடிய நாள். தொடர்ந்து மீண்டெழுவதற்கான ஒரு திட சங்கல்பம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை பார்க்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழினம் செல்ல வேண்டிய பாதை தொடர்பாகவும் பலரும் சிந்திக்கின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த மே மாதத்தில் பிராம்டனில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நினைவகம் என்பது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. தமிழர்களுடைய ஒற்றுமையின் வெளிப்பாடாக இது பார்க்கப்படுவதோடு கனேடிய அரசாங்கம் எவ்வாறு இந்த போர்க்குற்றம் தொடர்பாக இன அழிப்பு செய்த இலங்கை அரசாங்கத்தின் மீது தன்னுடைய பார்வையை கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடயத்தை பல அரசியல் தலைவர்களும் பார்ப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு விடயமாக இலங்கை அரசால் இந்த விடயம் கையாளப்படுவதை பார்க்கின்றோம். உடனடியாகவே நாமல் ராஜபக்ச இந்த நினைவகத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அதே போன்று இலங்கை அரசாங்கம் சார்ந்த பிரதிநிதிகளும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீதிக்கு முன் தலை வணங்கி பொறுப்புக்கூறலை மேற்கொள்ள வேண்டிய அரசு இன்னமும் காலம் கடத்துகின்ற ஒரு நிலையில்தான் இந்த 16வது வருடத்தில் இப்பொழுது தமிழினம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் என்னென்ன விடயங்களை தமிழினம் செய்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுதிலும் கூட தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய பயணப்பாதையில் தொடர்ந்து வீறு கொண்ட ஒரு இனமாக பயணித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு அகம் அமைக்கப்பட்டது தொடர்பாக விமர்சனங்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது இந்த விடயம் என்பது உலக பரப்பில் பேசுபொருளாக இருக்கின்றது. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பேச இருக்கின்றோம். அத்தோடு இது சர்வதேச ரீதியில் இடம்பெற்ற இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு விடயத்தையும் நினைவு கூறத்தக்க வகையில் இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கலாம். சர்வதேச ரீதியில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு இதுவரை நீதி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சம்பவமாக இந்த விடயத்தையும் தொடர்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற மறுப்பு எதிர்வினை ஆற்றல் செய்தியில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச குடும்பம் இந்த இனப்படுகொலையை செய்ததாக குறிப்பிட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். உலகில் படுகொலை செய்த கூடுதலான பயங்கரவாதிகள் அல்லது கொலையாளிகளினுடைய வரிசையில் மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரும் இடம்பெறக்கூடும் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இந்த எக்ஸ் பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு இலங்கை அரசு இப்பொழுது கூடுதலான பதிவுகளை வெளியிட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறான ஒரு மறுப்பு அறிக்கையை நாமல் ராஜபக்ச வெளியிட்டது என்பது இந்த நினைவகத்துக்கு கிடைக்கப்பெற்ற கௌரவமாக அவர் பார்ப்பதாகவும் தாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதனை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இதனை பார்ப்பதாக பேட்ரிக் பிரவுன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக காலை வேளையில் பேசுவோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம், உலகளாவிய ரீதியில் பல்வேறு இனப்படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை சர்வதேச நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்ற நிலையில் சில தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்ட விடயத்தை ஒரு நீண்ட பயணமாகவே இந்த உலகம் சந்தித்திருக்கின்றது. அதேபோன்று இப்பொழுது தமிழினம் இந்த முள்ளிவாய்க்காலில் இழந்த உறவுகளை நினைத்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் காணாமல் போனவர்கள் விடயம் தொடர்பாகவும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் நீதி மறுக்கப்பட்ட விடயமாகத்தான் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறவில்லையே என்ற ஒரு தகவலைத்தான் பல சந்தர்ப்பங்களிலும் இலங்கை அரச பிரதிநிதிகள் வெளியிட்டு வருவதை பார்க்கின்றோம். இந்த நினைவகம் என்பது எவ்வாறு இலங்கை அரசை பொறுத்தவரையில் ஒரு பாரிய சிக்கலுக்குள் அதனை உட்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்வினைகளை பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாகவே அவர்கள் அவ்வாறான ஒரு விடயம் நடைபெறவில்லை என்ற ரீதியிலும் இன்னமும் சர்வதேச ரீதியிலோ அல்லது இந்த போர் குற்றம் தொடர்பாகவோ எந்தவித நிரூபணங்களும் வெளியாகவில்லை என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு ஆகவே இவ்வாறான ஒரு விடயம் நடைபெற்றிருக்காது என்ற விடயத்தை உறுதிபட தெரிவிக்கிறார்கள். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு வரலாற்று பதிவாகிவிட்டது, ஒரு தடயமாகிவிட்டது, ஒரு அமைவிடமாகிவிட்டது. அதாவது மீண்டும் சிதைக்க முடியாத ஒரு நினைவாற்றலை உருவாக்குகின்ற இடமாக இந்த நினைவாற்றல் மையம் என்பது அமைக்கப்பட்டு அது ஒரு கட்டிட வடிவம் பெற்றுவிட்டது, ஒரு நினைவு சின்னமாக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் அதன் இருப்பிடம் என்பது இலங்கைக்கு எப்பொழுதுமே தொந்தரவாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால் இது ஒரு வரலாறு. அவ்வாறுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வரலாற்று பதிவாக அந்த மையம் அமைக்கப்பட்டு விட்டது. அதன் அமைவிடம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து தொந்தரவுகளுக்கு அவர்களை உள்ளாக்கக்கூடியதாக அமையப் போகின்றது. அதை பார்ப்பவர்களாக, அதாவது கற்பிதம் கூட அங்கே நிச்சயமாக பெரிதாக இருக்கும். எவ்வாறு இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு அதாவது புரியாத மக்களுக்கு கூட புரிய வைக்கக்கூடியதாகவும், அதேவேளை தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வருகின்ற பொழுது, வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு விஜயம் செய்யக்கூடிய ஒரு தலமாகவும் இது அமைய போகின்றது. எனவே அதன் அமைப்பிடம் என்பது நிரந்தரமாக அமையப்பட்டு விட்டதால் அது அவர்களிடையே ஒரு தொந்தரவான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது, எந்தவித ஐயமும் இல்லை. இருந்த பொழுதிலும் அவர்களுடைய இந்த அதாவது மரப்புகளும் கோரிக்கைகளுக்குமான காரணம் இந்த இனப்படுகொலை என்பது நிச்சயமாக ஒரு உலக மட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டதா என்று கேட்டால் அதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அதன் பங்குதாரர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதன் நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது குறிப்பிட்டீர்களானால் அங்கே நினைவகத்தில் பதியப்பட்டுள்ள படுகொலைகளை பார்க்கின்ற பொழுது மக்களால் வியப்பாக இருக்கும். இவ்வளவு நிலைமைக்கு தமிழினம் சென்றிருந்தான். இதற்கான மூலப்பிதாவாக வனப்பிதா மறைந்த ஆண்டன் சின்ராசா அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது. இனப்படுகொலை தொடர்பான நிலைமைகளை அவர் வரிசைப்படுத்தியிருந்தார். அதுதான் அங்கே பிரதிநிதித்துவப்பட்டிருக்கின்றது. அதில் உண்மையிலேயே நாங்கள் குறிப்பிட்ட பார்க்க வேண்டிய விடயம் இலங்கை இந்திய படைகள், இரண்டு படைகளால் செய்யப்பட்ட அந்த வரலாற்று படுகொலைகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படலாம். எனவே இவ்வாறான இந்த 1915 ஆண்டிலிருந்து அதாவது 110 வருடங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் 1915 ஆண்டு இந்த ஆர்மேனிய படுகொலை நடைபெற்றது. அதே போல 110 வருடங்கள் 1945 இந்த ஹாலோகாஸ்ட் எனப்படுகின்ற யூதர்களுக்கு எதிரான படுகொலை இடம்பெற்றது. அது இடம்பெற்று இப்பொழுது 80 வருடங்கள் ஆகிவிட்டன. அதே போன்று 1975 ஆண்டு இந்த கம்போடியாவில் மிகப்பெரிய படுகொலை, அதாவது எங்களுடைய எங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள் அறியக்கூடியதான படுகொலையாக அது அமைந்திருந்தது. அதே காலத்தில் தான் ருவண்டாவிலும் நடைபெற்றிருந்தது 95 ஆண்டு. அதே போல பொஸ்னியாவில் இடம்பெற்றிருந்தது, அது 95 ஆண்டில். இந்த இவற்றில் எல்லாம் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ருவாண்டாவில் 1 மில்லியன் மக்களுக்கு மேல், அதே போல பொஸ்னியாவில் 1 மில்லியன், மன்னிக்கவும் 1 லட்சம் மக்களுக்கு மேல், கம்போடியாவில் அது கூட 2 மில்லியன் மக்களுக்கு மேல், ஆர்மேனியர்கள் கூட ஒரு 1.5 மில்லியன், அதே போல
இந்த ஹாலோகாஸ்ட் எனப்படுகின்ற ஜெர்மனியில் நாசிகளால் நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்பது கொல்லப்பட்டவர்களை விட இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஜெர்மனி இப்பொழுதும் உதவி கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த நடைமுறையில் வந்த ஒரு இனப்படுகொலை சம்பந்தமான விவகாரம். இதனை கான்ஃபரன்ஸ் கிளைம் என்பார்கள். இதுவரை 2023 வரை சுமார் 90 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அது கொடுத்திருக்கின்றது ஹாலோகாஸ்ட் சர்வைவர்ஸ் என. அந்த காலத்தில் உயிருடன் இருந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு வசதிகள் மற்றும் அவர்களுடைய சுகாதாரம் பேணலுக்காக கனடாவில் கூட அந்த பணம் இப்பொழுதும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கான அமைப்பு ஒன்றிலில் இருக்கின்றது, கிளைம் கான்ஃபரன்ஸ் என்று. உயிருடன் இருக்கின்ற 1915 முதல் பிறந்த அல்ல 15 பிறந்த உயிருடன் இருக்கின்ற யூதர்களுக்கான சேவைகளை ஜெர்மன் வழங்கி கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை இங்கே ஏற்பட வேண்டிய முதல் தேவை இனப்படுகொலை என்கின்ற சொற்பிரயோகத்திற்கு இலங்கை உட்பட வேண்டும். அதற்கான வழி நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு தேடுதலில் நீங்கள் பார்த்தால் கூட இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பது அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அது நீங்கள் எனப்படுகின்ற ஜிபி சாட்டோ அல்லது வேறு ஒரு தொழில்நுட்பத்திற்காலோ அல்லது கூகுள் தொழில்நுட்பத்துக்களாலோ பார்த்தீர்களானால் அவ்வாறான நிலைமை இன்னும் ஏற்படவில்லை. அவ்வாறான நிலைமை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக அந்த ஆவணப்படுத்த முக்கியம். குறிப்பாக இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். அந்த போர் முடிந்து சில ஆண்டுகளாக நாங்கள் குறிப்பிட்டு வந்த அந்த 34 நாடுகளின் பங்குடன் இது இடம்பெற்றது என்பதை வரிநிலைப்படுத்த வேண்டும். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் அதுதான் அவர்களுக்குரிய சாதகமாக இருக்கின்றது. என்றால் இந்த நாடுகள் எல்லாம் எங்களுடன் அந்த நிலம் பயணித்தவை என்கின்ற ஒரு பொறுப்பதியில் தான் அவர்களுடைய கருத்தில் கூறல் இருக்கின்றது. இந்த நிலையில் பர்டிகுலர்களுக்குரிய கருத்து என்பது நிச்சயமாக அவரை ஒரு தனித்துவமான மனிதனாக இந்த விவகாரத்தில் உயர்த்தி செல்கின்றது. சரி, ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் கூறுகின்ற காரணங்கள் இன்னமும் இது நிரூபிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வரலாற்று தடயமாக எவ்வாறு இந்த நினைவகம் அமைக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டுத்தான் இப்பொழுது அதற்கான பதில் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இந்த நிலையில் உயர்ஸ்தானிகரை சந்தித்து வெளிவிகார அமைச்சும் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றது. கனேடிய அரசினுடைய பதில் இதற்கு என்னவாக இருந்திருக்கும் என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள்? இல்லை, கனேடிய அரசும் மற்றும் ஐரோப்பிய வட்டக அரசுகளும் மற்றும் அமெரிக்க அரசும் பதில் சொல்வதில் அவர்களுக்குரிய தடயங்கள், அங்கே விடுபட்ட தடயங்கள் என்பன சில தடைகளாக இருக்கும். குறிப்பாக உச்சப்போர் நடக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்தது, அல்லது கனடாவை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான உள்ளூர் அமைப்பான உலகத்தமிழர் இயக்கத்தை தடை செய்தது. அத்தோடு இந்த முள்ளிவாய்க்காலின் உச்சநிலை இருந்த பொழுது மக்களை மீட்காமல் விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்ததானது இலங்கை அரசை நிச்சயமாக உயிரூட்டி இருந்தது அந்த விவகாரத்தில். ஏனென்றால் இவையெல்லாம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்பதை ஒரு குரூர போர் இடம்பெறுகின்ற இடத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ச வெளியேற்றிய பொழுது யாருமே அதனை பற்றி ஒரு அந்த எதிர் நடவடிக்கை எடுக்காமல் விட்ட காரணங்கள் போன்றன அதனை உற்சாகப்படுத்தது. எனவே இந்த அரசு மட்டத்தில் அதாவது ஒரு தீர்மானங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அமைச்சர் கரியானந்த சரங்கரி அவர்கள் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்கின்ற தீர்மானம் ஒன்றை கனடாவில் நிறைவேற்றி இருக்கின்றார். ஒட்டுமொத்த பாராளுமன்றம் அதை ஏற்றிருக்கின்றது. ஆனால் அது சட்டவாக்கம் அல்ல, அதாவது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை வைத்து முன்னுதாரணமாக வைத்து வேறு நபர்கள், வேறு நாடுகள் அல்லது வேறு அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடி செல்கின்ற பொழுது கூறலாம் கனடாவின் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது என்று. ஆனால் கனடா எடுத்த தீர்மானத்தால் கனடா மேலதிகமாக செல்லுமா என்றால் அதற்குரிய நடவடிக்கைகள் இல்லை. குறிப்பாக இங்கே நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஜேசன் கெனி அமைச்சராக இருந்த பிரபல்யவராக ஸ்டீவன் ஹாப்பருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் குறிப்பிட்ட விடயம், தாங்கள் இந்த அவலத்தில் உள்ள மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் தாங்கள் சந்தித்த தமிழர்கள் அறிக்கை விட்டால் போதும் என்கிற நிலையை கேட்டதாக என்னிடம் நேரடியாகவே தெரிவித்திருந்தார். எனக்கு விளங்கவில்லை என்ன நடக்கின்றது தமிழ் சமுதாயத்தில் என்று. அது போன்றவையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். இதற்காக அவ்வாறான ஒரு முனைப்பை ஒரு அரசு எடுக்கின்ற பொழுது இல்லை வேண்டாம், எங்களுக்கு அங்கு அதாவது தமிழர்களிடையே கூட இந்த கருத்து பரவல் இருந்தது, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கின்றது, அவர்களுக்கு இவ்வாறான அதாவது எங்களுக்கு ஒரு நாடு இருக்கின்றது, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றால் தமிழ் விடுதலை புலிகளின் நிழல் கட்டமைப்பு, நீங்கள் இதில் தலையிடாமல் இருக்கின்ற விடயங்கள் தமிழர்களுக்கு கூறப்பட்டது. அதே போன்ற விவகாரத்தில்
அமைச்சர் நேரடியாக தெரிவித்த கருத்து, தாங்கள் முனைப்பாக இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், தாங்கள் இந்த நடவடிக்கையில் இறங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொழுது தாங்கள் கனடாவில் சந்தித்த தமிழ் தரப்பானது குறிப்பிட்டது, தாங்கள் அறிக்கை விட்டால் போதும், அந்த அறிக்கைகள் காணும் என்று. அவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. அதை விட இன்னொரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது கனடாவில் இந்த நினைவு தூவி இடம்பெற்றபடியால் தான் இவ்வாறான ஒரு நிலைமை அல்லது பிரபல்யம் என்பது இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கு ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய, அங்கே தமிழகத்திலும் வேறு நாடுகளிலும் சில நாடுகளிலும் இருக்கின்றன. தமிழகத்தில் தஞ்சாவூரில் கூட ஒரு நினைவு முற்றம் இருக்கின்றது. அவையெல்லாம் அவர்களுக்கு தலையடியாக இல்லை. ஆனால் இது ஒரு மேற்குலகின் ஒரு பாரிய நகரத்தில் உச்ச நிலையில் இருக்கின்ற ஒரு செய்தியாக ஒரு, அதாவது நிறுவப்பட்டு விட்டது என்றால் கட்டிடம் அமைக்கப்பட்டு விட்டது. அந்த அமைக்கப்பட்டு விட்டது என்பது வரலாறு. இனி அதனை இடிக்கவோ அல்லது அதனை நகர்த்தவோ முடியாது. எனவே அந்த வரலாற்றின் படி பயணிப்பதானால் எவ்வாறு இது இடம்பெற்றது என்பதை அறிய வேண்டிய தேவை இங்கே இருக்கின்றது. ஆமாம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு நினைவு தூவி இடிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் பல இடங்களிலும் இவ்வாறான நினைவு தடங்கள் அளிக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் இவ்வாறு புலம்பெயர்ந்த நாடுகளில் இவ்வாறான வரலாற்று தடயங்கள் உருவாக்கப்படுவது தொடர்ந்து எவ்வாறான வலுவை சேர்க்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவை நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும். அழுத்தத்தை உண்டு பண்ணுகின்ற பொழுது அங்கே ஒரு விசாரணைக்கான தேவையை இப்பொழுது சர்வதேச விசாரணையை நோக்கியதாக செல்ல வேண்டுமாக இருந்தால் தாங்கள் இல்லை உள்ளூர் விசாரணையை தன்னை ஏற்கின்றோம், அதை செய்கின்றோம் என்கிற நடைமுறைக்காவது அவர்கள் வர வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை தவிர்த்து வருகின்றார்கள். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசுக்கு ஏற்பட்டுள்ள அந்த அழுத்தமாக இதை பார்க்க வேண்டும். எவ்வாறு என்றால், இந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுத்தல். இப்ப ஐக்கிய நாடுகள் அவைக்கு கொண்டு சென்று சமர்ப்பிக்கின்ற பிரேரணைகள் ஒரு அமைப்புத்தான் சமர்ப்பிக்க வேண்டும் என்றல்ல, தனிநபர்கள் கூட சமர்ப்பிக்கலாம். சாட்சியங்கள், அதாவது தடயவியல் சாட்சியங்களும் சம்பவ சாட்சியங்களும் இருந்தால், இப்பொழுது இது ஒரு சம்பவ சாட்சியமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. கூறலாம், கனடாவில் கூட முள்ளிவாய்க்கால் நினைவாக தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று. அந்த தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது அங்கே ஒரு சம்பவ சாட்சியமாக மாறும். அந்த சம்பவ சாட்சியமாக மாறுகின்ற பொழுது அதன் ஆதாரம் என்பது வலுப்படுத்தப்படும். எவ்வாறு இந்த தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகத்தில் இந்த இனப்படுகொலைகள் வரிசைப்பட்டிருக்கின்றன. அவை அங்கே தூவிகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது வரிசைகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை எனவே அந்த பக்கபலமாக இவ்வாறான நிலைமைகள் அமையும். அது நிச்சயமாக அரசை ஒரு பொறுப்பு கூறுகிறது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அங்கே 16 வருடங்களுக்காக 2009 இருந்து நாங்கள் ஒரு தரப்பு மக்களை அப்படியே மறந்து விட்டோமா என்கின்ற நிலையில் ஒரு பெரிய பாரிய இனம், அதாவது போருக்காக தங்களை ஆகுதியாக்கிய இனத்தின் அடி என்பது அநாதைகள் போன்ற நிலையில் இருக்கின்ற செய்திகளை நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்றோம். அவர்களுடைய நிலை உயர வேண்டுமானால் அவர்களுடைய கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டும். அதேவேளை அவர்களுடைய ஆதார சுதிகள், அவர்களுடைய வாழ்வியல் உயர்த்தப்பட வேண்டும். இவற்றை கூட செய்வதற்கான ஒரு முயற்சிக்காக இவ்வாறான ஒரு விசாரணையின் தேவை என்பது இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் இங்கே ஒரு துப்பாக்கிய நிலையாக இடம்பெற்றது என்னென்று சொன்னால், இந்த சர்வதேச நாடுகளின் பங்களிப்பு என்பது, அந்த போர் நிறுத்தம், அங்கே இடம்பெற்ற போர் என்பது அதை இறுதியாக முடிப்பதற்காக வந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றதை ஒழிய அதற்காக இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை மறக்க முடியாது. அவை இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இறுதி போரின் பொழுது அது பலமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதனை நாங்கள் மையப்படுத்துகின்றோம். ஆனால் 1953ஆம் ஆண்டில் இருந்து அல்லது அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இவ்வாறான நிலைமைகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அதிலும் முக்கியமான அதாவது இந்திரா காந்தி அவர்கள் கூறினார், 1983 அங்கே இடம்பெற்ற இனக்கலவரம் என்றுதான் நாங்கள் அதை கூறியிருந்தோம். அவர் தெளிவாக கூறியிருந்தார், இட்ஸ் ஜெனசைட் என்று, அதாவது இது ஒரு இனப்படுகொலை என்று கூறியிருந்தார். அதன் பின்னர் தான் இந்தியாவின் பங்கு கூட அதிகரித்திருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அது ஒரு துப்பாக்கிய நிலையை இரண்டு தரப்புகளும் சந்திக்க முடியாத ஒரு நட்பு நிலையிலிருந்து பிரிந்து சென்று விட்டது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான விடயங்கள் என்பன தற்பொழுது ஆராயப்படுகின்ற பொழுதும் மையப்படுத்தப்பட்டதாக முள்ளிவாய்க்கால் இருக்கின்ற பொழுதும் இதன் முற்புறமாக பல தசாப்தங்கள் இருக்கின்றன. எனவே அவைகள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படுகின்ற நிலையை இவ்வாறான நினைவு தூவிகள் ஏற்படுத்துகின்றன. இருந்த பொழுதிலும் இந்த முள்ளிவாய்க்கால் என்பது
இப்பொழுது சர்வதேச நாடுகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக இந்த அழுத்தம் கொடுக்கப்படுவதால் அதனை மையப்படுத்தி அந்த நாடுகளை அழுத்தம் கொடுக்க சொல்வது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க செயலாக இருக்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, இந்த மே மாதத்தில் இந்த விடயம் தொடர்பாக நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.